ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கன்றவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெரும் ஜோதி எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையே என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையே என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையே. எல்லோருக்கும் வணக்கம். மாறனையா ஒரு உதவி செய்யுங்க. இதில் வந்து நம்ம பேஜை விட்டுட்டேன். மனதை ஏசுவார் இல்லையா, மனம் என்ன குரங்கு அந்த அது தத்துவ வெற்றி ஆதது பக்கத்து சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து முதல்ல வந்து கடந்த மாதம் நடந்த நம்மளுடைய கல்லாமன்றம் பெரும் முயற்சி எடுத்து பெரும் முயற்சியும் கடினமான உழைப்பும் செய்தது தான் நம்மளுடைய லைட் மோட் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த நிகழ்வு வந்து மிக அற்புதமான முறையில் நடந்தது. அது பல பேர் உழைப்பு, அது குறிப்பாக வந்து இந்த மன்றத்தை சேர்ந்தவங்க, தமிழ்மாறன் குடும்பத்தினர், தவா குடும்பத்தினர், நம்ம மூர்த்தி குடும்பத்தினர், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பேர் உழைப்பு போட்டிருக்காங்கன்றது அன்றைக்கி எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா பொது பிள்ளைங்க செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்களே இருந்தோம், செய்தாங்க. அவ்வளோ பெரிய உழைப்பு கிட்டத்தட்ட அவங்களே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அதுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருமே. நன்றிம்மா. ஏன்னா பிள்ளைங்க வந்து தோர்ந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் வந்து உதவி செய்திருக்காங்க. முன்னூறு ஓகேங்க. எல்லா வகையிலுமே அது நல்லா நடந்த மாதிரி மிக சிறப்பாக இருந்தது தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதுக்காக மிக்க நன்றி. உங்களுடைய வயது உங்களோட உழைப்பு அது வந்து எங்களால் கூட அது செய்யும், என்னாலலாம் முடியாது. சரிங்களா? அது பிள்ளைங்களோட வயதுக்கு அவங்களோட அனுபவத்துக்கு அவ்வளோ பெரிய இடம் செஞ்சது வந்து அது எல்லாருக்கும் அது முடியுமானா முடியாது.
சரிங்களா? அது அது ஒரு சிலர் ஒரு சில காரியங்களை செய்யணுன்றது நிர்ணயிக்கப்படும். அதனால அவங்க தொடர்ந்து செய்யுங்க. விடாம செய்வோமா, இனிமேலாவது வந்து எங்க நடக்குதோ அது சுத்தி இருக்கக்கூடிய மத்த இடங்களையும் நம்ம கவர் பண்ணிக்குவோம். சரிங்களா? சரி. இன்று வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலையில எழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி சொல்லணுன்ற பழக்கத்த வந்து பெருமான் என்ன சொல்றாரு? எழுந்து அப்படியே சிறிது நேரம் உட்காருங்க அப்படின்றாரு. அந்த சிறிது நேரத்துல தான் நம்ம இறைவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்றோம். இறைவன வேண்டுறோம். 1 நிமிடமாவது. சரிங்களா? அ நான் வாழ வேண்டும்னு நினைத்து என்னை உயிரோடு வைத்திருக்கிற இறைவா! நான் வாழ வேணும்னு இறைவன் நினைக்கிறாரு. அது எங்க இருந்து எடுக்கிறோம்? பெருமான் சொல்றாரு, "நன்னாளும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே" என்ற பாடல்ல பார்த்தீங்கன்னா வரும். "என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை. எனினும் என் தாய் உன்னால் நான் வாழுகிறேன்னு" வரும். சரிங்களா? அப்ப நான் வாழணுன்றதை இறைவன் நினைச்சாரு. அதனால என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரு. அப்ப அந்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்ன்றதுதான் ஆ நாங்க இது வந்து என்னுடைய அனுபவம். நான் கடைப்பிடிக்கிறத தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க அத கடைப்பிடிங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியும் உண்டு பண்ணும். முதல்ல நிம்மதி வேணுங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு மத்த வர்றதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கலாம். முதல்ல மனதுல வந்து நிம்மதின்றது ஒண்ணு வரணும். அப்ப வரணும் அப்படின்னா எப்படி வரும்னா, நம்ம இறைவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இறைவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்தா தான் பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவங்களாகவும் இருக்க முடியும். சரிங்களா? பார்க்கிற முன்னோர்கள், பெற்றோர்களுக்கே நம்ம நன்றி உணர்வு இல்லைன்னா, இறைவனுக்காக நம்ம இருக்க முடியாது. தெரியாம போயிரும். அதனால ஏற்கனவே அதெல்லாம் ஒரு 3 மாசமா நான் உங்களுக்கு அத சொல்லிட்டோம். கடந்த மாதம் ஐயா திருக்குறள்ல அந்த செய் நன்றி அறிதல்ல மிக முக்கியம் 3 குறள். முதல் 3 குறள் வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது இறைவன் செய்யக்கூடியது. செய்யாமல் செய்த உதவி. அதெல்லாம் இறைவன் தான் செய்ய முடியும். அந்த தக்க சமயத்துல செய்யக்கூடிய அந்த காரியம்லாம் இறைவனால் நமக்கு செய்விக்கப்படக்கூடியது. இன்று வந்து அப்ப அந்த இப்ப நம்ம நன்றி தெரிஞ்சு கொண்டோம், இறைவனை வணங்குறோம், துன்பப்படுறோம் இன்னமும். துன்பப்படுறதுக்கு பிறகு போவோம். முதல்ல அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நான் என்னவா ஆகணும் அப்படின்னாங்க, எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் மாறணும். சரிங்களா? மனித பிறப்பே உயர் அறிவுடைய இந்த மனித தேகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னா, நாம இந்த உலகத்துக்கு வந்த எல்லா மனிதர்களும் ஆணும், பெண்ணும் சரி, அவங்க வந்து குற்றம் குறையோட தான் இருப்பாங்க. இந்த குற்றம் குறையிலிருந்து விடுபடுறதுக்காகவே நம்ம எடுக்கிற முயற்சியே தவம். நான் இந்த குறையிலிருந்து நான் மீளணும் அப்படின்றதுக்காக நான் எடுக்கிற முயற்சி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் தவம். பாருங்க, என்ன குறை இருக்கு? பொதுவாகவே 6 குணங்கள் இருக்கு. பொதுவாகவே 6 குணம். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு. மாச்சரியம்னா பொறாமை. சரிங்களா? இந்த 6 குணங்கள் இல்லாத ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இந்த குணங்கள் சிலர்கிட்ட ஒரு சில குணங்கள் அதிகமா இருக்கும், ஒரு சில குணங்கள் குறைவா இருக்கும். எல்லா குணமும் இருக்கக்கூடிய மக்களும் உலகத்துல இருப்பாங்க. இந்த குணங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து துன்பம்ன்றது உறுதி. மனதுல அமைதின்றது வரவே வராது. இந்த 6 குணங்கள்ல இருந்து விலகுவதற்காக தான் வள்ளல் பெருமானு நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல சுப குணங்கள்னு ஒரு 7 குணங்களை கொடுத்தார். அது என்னது? அன்பு, கருணை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை. கிட்டத்தட்ட 70 திருக்குறளை நீங்க போகணும். அன்புனா அன்புடைமை முழுவதும் படிக்கணும். சரிங்களா? கருணைன்றது வந்து தயவு. தயவு நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணோட்டம்ன்ற ஒரு பகுதி எழுதியிருக்கு. அது கருணை பத்தி பேசக்கூடிய பகுதி. இந்த மாதிரி 7 தலைப்புக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிக தெளிவாக அதை எழுதலாம். 6 குணங்களை விடணும் அப்படின்னா, இந்த 7 குணங்களை நாம் பற்றணும். இது பற்றி கொள்ற எடுக்கிற முயற்சி தான் அந்த நமக்கு வாழ்க்கையில வந்து நம்ம தவமாக நமக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? அப்ப இந்த குணம் எல்லார்கிட்டயும் இருக்கும். இதை விடணும். அப்படி விடலைன்னாங்க எங்க நீங்க போயிட்டு வந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் வராது. முதல் மாற்றம் நான் உணரணும். இது வரைக்கும் எந்த குணத்தையும் விடாத நானு வாழ்க்கையில நிம்மதியா இருக்குன்னா இல்ல, சத்தியமா இருக்க முடியாது. எந்த பொருளும் நீங்க விலை கொடுத்து வாங்கலாம், உங்களுக்கு ஒரு தற்காலிகமா சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர காலப்போக்கில் அது நிம்மதியை கொடுக்குமானா அது கொடுக்காது.
விரும்பிய கார் நீங்க வாங்கலாம், விரும்பிய வீடு வாங்கலாம், விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யலாம், ஆணை திருமணம் செய்யலாம், அந்த வாழ்க்கைலாம் இருக்கும். ஆனா அந்த குணங்களை மாற்றாத வரைக்கும் அந்த குணமே அந்த அந்த வாழ்க்கையை உடைச்சிடும். புரியுதுங்களா? அதனால குணங்களை மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்றைய ஒரு இனி வரக்கூடிய காலங்களை மிக முக்கியமா நான் கடைப்பிடிக்கிறத நான் சொல்றேன். எனக்கு பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் நான் எடுக்க கிடையாது. 8-2க்கு நான் போக மாட்டேன். அகரம் உகரம் மகரம் போகவே மாட்டேன். நமக்கு விளங்காதது பகுதி, என் அறிவுக்கு விளங்காதது. எனக்கு அது நான் என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னா, நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என்னுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அவர் எனக்கு அறிவிப்பார். சரிங்களா? அவர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார், புத்தகத்திலே இருக்கு. சரிங்களா? ஒரு இடத்துல சொல்றாரு, என்னால் உனக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். போதுங்களா? அந்த ஒன்னே போதும் நமக்கு. அதுவே ஆயுள் வரைக்கும் நம்ம வாழ முடியும். அப்படி இவ்வளவு திடகாத்திரமா சொன்னவர் நான் ஏன் அங்க இங்க ஓடுவானே? 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்றதுல தப்பு கிடையாது. சரிங்களா? ஆனா அதுதான் உண்மையா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உண்மை சொல்ல வந்தவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. இது வரைக்கும் உண்மை சொன்ன அத்தனை பேருமே மண்ணில் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. அப்ப அது உண்மையா அப்படின்னா இறைவனுக்கு தான் தெரியும். அதனால நான் அது எடுக்கிறது இல்லை. அடிப்படையா என்ன சொன்னாரு அப்படின்றத மட்டும் அப்படி போனோம்னா அவர் சொல்லக்கூடிய நம்ம பெற முடியும். பாருங்க, நவையிலா உளத்தில், அடுத்த வரி, நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பு. நவைனா குற்றம், குற்றமில்லாத உள்ளத்துல. பெரிய விஷயத்துக்கு போக வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன கேட்கறிய அத்தனை உனக்கு கிடைக்கும்ன்றார். ஆனா நமக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே. நவையிலா உளத்தில் நாடிய நாடிய, எது எதெல்லாம் நீ நாடுறியோ, குற்றமில்லாத உள்ளத்துல எதை நீ நினைக்கிறியோ, எதை நீ நாடுறியோ, உன் கைக்கு வசப்படுன்னு சொன்னா, இவ்வளவு காலம் நமக்கு கைக்கு வசப்படலைன்னா அப்ப நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? என்னங்க வாழ்றேன்? எந்த குணங்களையும் நான் மாத்த விரும்பல. அதனால வாழ்நாள் முழுதும் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், அவமானப்படுறேன், மனதுல நிம்மதின்றது எனக்கு வராது. அப்ப உள்ளத்தை தூய்மையா வச்சிருக்குன்றது தான் அங்க சொல்றாரு. அவர் இதுக்கு பெரிய ஏதாவது பெரிய இதை கொடுத்திருக்கிறாரா? எதை நினைத்து எதை வேண்டும்னாலும் கை வசப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தையில என்ன சொன்னாரு? குற்றமில்லாத உள்ளத்துல எது நினைக்குதோ அது கிடைக்கும்னாரு. அப்ப நான் என்ன முயற்சி எடுக்கணும்? குற்றத்தை, ஏற்கனவே எனக்கு குற்றம் குறை இருக்கு, அதுல இருந்து விலகிறதுக்கான வழி என்ன, அதுதான் நான் எடுக்க முடியும். சரிங்களா? இன்னொரு, ஏன் நம்ம அந்த குறைகள் இருந்து விலகணும் அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன். ஒரு குரு கிட்ட சில மாணவர்கள் பாடம் படிச்சாங்கன்னா பெரியவங்க. அந்த குரு அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. நீங்க எங்க போனாலும் முதல்ல குணத்தை மாத்துங்க. உங்களோட குணங்களை மாத்தாத வரைக்கும் நீங்க எந்த இமயமலைக்கு போனாலும் சரி இறைவனை பார்க்க முடியாது. அங்க போய் பெரிய பெரிய மடங்கள்ல தங்கி நீங்க குருகுல கல்வி கற்றாலும் கூட உங்களுக்கு அது எட்டாது. அதனால முதல் என்ன செய்யணும்னா, நான் தூய்மை ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் தூய்மை ஆகிறதுக்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உயர்பெரு அறிவுடைய மனித பிறப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனால முயற்சி எடுங்க. சொல்லி கொடுத்ததை இனிமேல் பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்லாம இருக்க முயற்சி பண்ணு. முயற்சி தான் பண்ண சொல்லு. கோவப்படாம இருக்குன்னா கோவப்படாம இருக்க முயற்சி பண்ணு. பொறாமப்படாம இருக்குன்னா அதே தான் சொல்றாரு. அவ்வியம் அவ்வியம் ஆறும் அவ்வியம் ஆறும் தவிர்த்து. அவ்வியம்னா பொறாமை. அது அவ்வியம்ல இருந்து, அதனால ஆதின்றார். அவ்வியம் தொடங்கி அவ்வியம் முதல் அந்த 6 குணங்களை நீங்க தவிர்த்து இருக்கணும். சரிங்களா? ஒன்னு சொல்றேன், மறுப்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருள் குரு ஆகிய அற்புரை. மறுப்பகைன்னா உட்பகை, எனக்குள்ளேயே பகை. நான் நினைக்கிறேன் இப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய மனம் என்ன செய்யுது? அது விரும்புது. நான் விரும்பி அந்த குணத்தை எனக்கு கொண்டுட்டு வரல. நம்ம போய் இறைவன் முன்னால நிக்கிறோம். இறைவன் ஜோதி வடிவமா இருக்கிறாரு, கருணையே வடிவானவர் ஜோதி வடிவமா இருக்கிற அந்த இறைவனை நம்ம வணங்க பொழுது அந்த மனம் அந்த இறைவனை நாட மாட்டேன். இருக்கா இல்லையா?
இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப இப்படியே இருந்தா நம்ம சாவு உறுதி. எந்த மாற்றமும் இல்லைன்னா சாவு உறுதி தான். 60-70 வருஷம் மண்ணுல வீண் வாழ்ந்த வாழ்க்கை வீண் தான். அப்ப மாற்றம்ன்றது என்ன வரணும்னா முதல்ல எனக்குள்ள மாற்றம் வரணும். அது அவரு பெருமான் சொல்ற மறுப்பகை நீக்கி உள்ளுக்கு உட்பகை உள்ளுக்கு அது உள்ளுக்கு எது பகையா இருக்கு அந்த 6 குணங்கள் தான் பகை எனக்கு. அப்ப அந்த 6 குணங்களை நான் விடணும் அப்படின்னா முதல்ல ஒரு காமம் பேராசை. காமம்னா பேராசை. சரிங்களா? ஆசைன்றது தேவை. நியாயமான ஆசைகள் வந்து கட்டாயம் இருக்கணும். பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், நியாயமான ஆசை. அந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால யாருக்காவது துன்பம் வருமா? என் மகளை நான் டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு யாருக்காவது துன்பம் இருக்குமா? அதான் நியாயமான ஆசைன்றது. சரிங்களா? இந்த மாதிரி நியாயமான ஆசைகள் கட்டாயம் நமக்கு இருக்கும். அந்த அந்த தவிர்க்க வேண்டிய ஆசைகள் வந்து இந்த காமம். அப்ப அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, இது நம்ம போயிட்டு ஒரு முயற்சி எடுத்து இனிமேல் எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டும் இல்லைங்க. அதை விட மிக முக்கியம் அன்பா இருக்கிறது எப்படி? அன்பா இருக்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொண்டா இந்த காமத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது விடணுன்ற எண்ணம் நமக்கு தேவை. கோவப்படணும், இந்த கோபத்தை எப்படிங்க குறைக்கிறது? இல்லை, அன்பா இருக்கிறது எப்படின்னு கற்று அதுதான் அவர் வந்து அந்த கருணைக்கு கொண்டு போறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் முழுவதுமே நமக்கு பெரிய தவ வாழ்க்கைக்கு அது இந்த கருணைக்கு போக போக அந்த குணங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது விட்டு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த குரு கிட்ட படிச்ச அத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க போறாங்க. ஒரு நாள் எங்க இருந்தோ வந்து ஒருத்தர் சொன்னாரு, நம்ம போய் அந்த காசியில குளிச்சா நமக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிரும். அங்கிட்டு போய் மற்ற இடத்துல ராமேஸ்வரத்துக்கு புண்ணிய பூமிங்களை போய் நம்ம சுத்திட்டு வந்தா நமக்கு அது போகும் இது போகும் அப்படின்னு சொல்லி பலர் சொல்றதை கேட்டு இந்த ஆசிரியர்கிட்ட அந்த குரு கிட்ட படிச்ச அந்த 4-5 பேரும் என்ன செய்யறாங்க, குரு கிட்ட வந்து அனுமதி கேட்கறாங்க. ஐயா, நாங்க வந்து இந்த மாதிரி போகணும், போயிட்டு அங்கெல்லாம் அங்க தங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு நாங்க கத்துக்கொண்டு வர வேண்டியது நினைக்கிறோம் அப்படின்னு. குரு எந்த தடையும் சொல்லல. அவர் என்ன செய்தாரு, இவங்களுக்கு வந்து ஒரு பாடம் எப்படி நடத்தணும்னு சொல்றப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு, பாகற்காய் கொடுத்தாரு. பாவக்காய் தெரியும் இல்லைங்களா? சாப்பிட்டா கசக்குமே, ஆளுக்கு ஒண்ணுன்னு கொடுத்தாரு. நீங்க எங்க போயிட்டு குளிச்சாலும் இந்த பாவக்காயை அந்த தண்ணீர்ல கழுவு. எங்க போய் நீ வணங்கினாலும் அங்க வச்சு வணங்கிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டார். அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா புண்ணிய தலத்துக்கும் போய் குளிக்கிறாங்க. அங்க குளிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த அவங்க கையில கொடுத்த அந்த பாகற்காயை அந்த நீர்ல முழுகிட்டு எடுத்துட்டு மற்ற இடத்துக்கு போறாங்க. இப்படியே அவங்களோட பயணம் முடிஞ்சிட்டு கடைசியா அவங்களுடைய குருகுலத்துக்கு வராங்க. அப்போ குருவுக்கு கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் கொடுக்க பார்த்த அந்த பாகற்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டி அவங்களோட மங்களை வைக்கிறார். சாப்பிடுங்க, சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, ரொம்ப கசக்குது குருவேன்னு. என்ன சொன்னாங்க, அது கசக்குது அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரு, இது போலதான் உங்களோட குணமும். நீங்க எங்க போய் எதுல முழுகி வந்தாலும், எந்த இடத்துல போய் உக்காந்துட்டு வந்தாலும், மாற்றம் எனக்குள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்காத வரைக்கும் கசப்பா அப்படியே இருக்கும். எப்படி பாகற்காய் எந்த தண்ணியில முழுகுனாலும் அது கசப்பு போகாதோ, அப்படி நான் என்ன வந்து நான் திருத்தி கொள்ள முன் வரல, நான் எடுக்கல, முயற்சி எடுக்கல அப்படின்னா எந்த முன்னேற்றமும் எனக்கு வர. கடைசி வரைக்கும் எனக்கு எது என்னன்னா துன்பம் தான், மன துயரம் தான், கடைசியில தற்கொலை தான். துன்பமும் துயரமும் தொடரும் பொழுது என்ன வருங்க, அவ்வளவுதான் முடிவு வரும். சரிங்களா? அதனால அந்த அந்த மனதை வந்து மாற்றி அமைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. சாதாரண காரியமே கிடையாது. ஒரு ஆயுள் கூட முடிஞ்சு போகலாம். ஆனா பெருமான் எப்படி செய்யறாரு? சரிங்களா? நீங்க மாற்றி அமைக்கிறது அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. உங்களுடைய இந்த 6ஆம் திருமுறையில அந்த தத்துவ வெற்றின்னு எழுதியிருப்பார் பாருங்க, பக்கம் 300. பக்கம் 300 தத்துவ வெற்றி. நான் அந்த பாடலை படிக்கிறேன்.
திருவளர் பேர் அருளுடையான் சிற்சபையான் எல்லாம் செய் வல்ல தனி தலைமை சித்தன் எல்லாம் உடையான் உருவமுமாய் அருவமுமாய் உபயமுமாய் அளவாய் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி ஒருவன் உண்டே, அவன்தான் பெருமையினால் என்னை ஈன்றான். நான் ஒருவன் தானே பிள்ளை. இதெல்லாம் மிக முக்கியமான வரிங்க. இது வரைக்கும் உலகத்துல இறைவனுடைய மகன் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க, சரிங்களா? இவருடைய வாக்கு எப்படி சொல்றாரு? நான் ஒருவன் தானே பிள்ளை, அவன் பிள்ளை என பெயரெல்லாம் என்ன பெரியர் பெரியர் எல்லாம் அறிவர். இருமையுறு தத்துவர்கால் என்னை அறியீரோ, ஈங்கு உமது துள்ளல் எல்லாம் ஏதும் நடவாதே. மனதை பார்த்து அவரு மனதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க அதை அடக்குறாருன்னா அதை யாருடைய பிள்ளை கிட்ட நீ உன்னுடைய துள்ளலை காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கிற, அதுக்கு பயத்தை உண்டு பண்றாரு. மனம் என்னும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். இப்ப இந்த 10 பாடலும் பிறகு போகும். இது என்ன சொல்றாரு? மனது அவர் என்ன எப்படி செய்யறாரு? பெருமானுக்கே மனம் போய் இப்படியெல்லாம் அவருக்கு ஆட்டி படைக்குது அப்படின்னா நீங்களும் நானும் எம்மாத்திரங்க. சொல்லுங்க, எம்மாத்திரம். நம்மளால வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. அப்ப எப்படிதான் என்னதான் முயற்சி செய்யறது அப்படின்னு மிக அழகாக கிட்டத்தட்ட ஒரு அகவலுக்கு பிறகு சிவபதியின் அந்த தலைப்புக்கு பிறகு பெரும்பாலும் நான் என்ன குற்றம் செய்யறேன் அப்படின்றத நன்கு உணர்ந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டுறேன். அந்த பாடலை ஒவ்வொரு நாளும் ஓது. ஏன்னா நான் அதுக்குள்ளதான் நான் நிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 49வது பக்கம் ஆற்றாமைன்னு ஒரு பகுதி தாங்க முடியல இருக்குங்களா? 49வது பக்கம் ஒரு இது 6ஆம் திருமுறை. ஆற்றாமைன்னு அந்த 1வது பாடல் பாருங்க. எழுவினும் வலிய மனத்தினே, எழுவினும் வலிய மனத்தினே. எழு அப்படின்னா ஒண்ணு எழுந்து நிக்கிறது, எழுந்திருங்கெல்லாம் எழுந்திருக்கிறது, சரிங்களா? எழுவினும் வலிய மனத்தினே. நல்ல எண்ணங்கள் உள்ளத்துல மனதுல எழுந்தா கூட காலங்காலமா அந்த 6 குணங்களை சிக்கி அந்த மனம் இருக்கு தெரியுங்களா, அது அதோட வலிமையா நிற்குது. மலஞ்சார் ஈயனும் நாயினும் இழிந்தேன். தெளிவாகவே சொல்றார் எந்த குணத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. சத்தியமாக அவர் அல்ல. ஆனா அவருடைய அந்த கருணை என்ன அப்படின்னா, நேரா இனி சொன்னா நான் மனம் நொந்து போவோம் அப்படின்னு சொல்லி, அதுதான் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய அது கருணை. அது இறைவனுடைய மகனுக்கு அது பெரிய செயல் அப்படின்னா, தான் இருக்கதாக எப்போதுமே சொல்லுவார். அவரை எப்போதுமே அவர் என்ன செய்வாரு? ரொம்ப தாழ்த்தி கொண்டுதான் அவர் சொல்லுவார். இது யாரு? இறைவனுடைய மகன். நான் ஒருவனே பிள்ளை. இதுக்கு மேல நம்ம ஒண்ணு பேசுறதுக்கு அங்க ஒண்ணு இல்லைங்க, சரிங்களா? நீங்க அந்த இடத்துல நின்று பாருங்க. அப்படி இறைவனுடைய மகனா இருக்கக்கூடிய சொல்றாரு. அவரு மலஞ்சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன், புழுவினும் சிறியேன், பொய் விளைந்து உழல்வேன், உண்மையேன், கொலை தொழில் கடையேன், வலுவினும் பெரியேன், மடத்தினும் பெரியேன், மாண்பிலா வஞ்சக நெஞ்சு குழுவினும் பெரியேன், அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இறைவா, உன்னோட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நான் எப்படி அறிந்து கொள்றது? அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. நான் இப்படி குற்றத்தோட இருக்கிறேன், இது விடணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாருங்க, நான் நல்லது நினைச்சா கூட இந்த பழைய குணம் இனி அது என்னோட வலிமையா நிக்குது.
இப்ப இந்த குணத்தோட, தாழ்ந்த குணத்தோட நான் வந்து உன் முன்னால நானு நின்று வேண்டுறேன். ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியலையே. நம்ம என்ன நினைப்போம்? இப்பதான் அவனுக்கெல்லாம் புத்தி வந்திருக்குன்னு நினைப்போம். ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்டார்னா, இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கா? அப்படிதானே நம்ம பிள்ளைங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம்? இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கா? நான் சொல்றப்பலாம் நீ கேட்கல. ஆனா இறைவன் அப்படி இல்ல. அப்ப இவர் இறைவன்ட்ட போய் கேட்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன். ஆனா நீ என்னன்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. அந்த அந்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 தலைப்புக்கு மேல பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒவ்வொரு நாளும் உருகி உருகி நான் இந்த குணத்துல இருக்கிறேன். புரியுதுங்களா? அத நான் கேட்கிறேன். இந்த குணத்துல நான் இருக்கிறேன். என்னை இதிலிருந்து மீட்டு எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நானு இறைவனிடத்துல கேட்கிறேன். அகவல்ல 1307, 8வது வரி சொல்லும். தாழ்வெல்லாம் தவிர்த்து. எது? இதான் தாழ்வு. இந்த குணம் இருக்கு இல்லையா? இந்த தாழ்ந்த குணம். இதெல்லாம் யார் தவிர்க்கிறாங்கன்னா, இறைவன் தவிர்த்தார் அப்படின்னு பெருமான் சாட்சி சொல்றாரு. தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா. சகம்னா உலக, ஜகம்னு சொல்றியா, அது சகமிசை. உலகத்தின் மீது அழியா வாழ்வு எனக்கு அளித்த வளர் ஒளி மணியே அப்படின்னு. இப்படி அழியாத ஒரு வாழ்வு எனக்கு கொடுத்தியே. ஆனா அந்த வாழ்வு கொடுக்கறதுக்கு முன்னால என்கிட்ட இருந்த எல்லா குறைகளையும் நீக்கினாரு அப்படின்னு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த இந்த பாடல்களை ஓதி ஓதி நான் இறைவன்ட்ட ஒப்பீடு செய்யறேன். ஏன்னா வள்ளல் பெருமானே அந்த பாடல் முதல்ல என்ன சொன்னாரு? அந்த 300வது பக்கத்துல மனதை என்ன சொன்னாருங்க? பேய் பேய் மனக்குரங்கன்றாரு. சாதாரணமா நம்ம அப்படின்னா அவர் அது என்ன மாதிரி இதை அவர்கிட்ட அதை காட்டியிருக்கோம் இல்லைங்களா? மனதை வந்து எப்போதுமே ஒரு குரங்குக்கு தான் ஒப்பிட்டு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அடுத்த செகண்ட் டக்கு டக்கு டக்குன்னு அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கடவுளேனும் அதுக்கு அது போய் வேற ஒரு இடத்துல நம்மளை நிப்பாட்டு. அவ்வளவு பலமானது அது. அப்ப இது எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வுல தான் நம்ம அதுல இருக்க முடியும். என்னால அதை மாத்தி அமைக்கணும்னு சொன்னா, இது வந்து இந்த பிறப்புல வந்தது. இது வந்து பிறவி அன்னைக்கு இந்த ஆன்மா எடுக்குது, அன்னையிலிருந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது இருந்த இடமே அழுக்கு. அந்த அழுக்குல இருந்து வந்த அஞ்ஞான இருளில் இருந்து வந்ததை நீக்குவதற்காகத்தான் நமக்கு பிறப்புக்கு மேல பிறப்பு வருது. இந்த பிறப்புலயே நம்ம அதை கை கொள்ளணும் அப்படின்றதுதான். இதுக்கு மேல மறுபடியும் நம்ம பிறப்புன்னா நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு என்ன செய்யணும்னு. முயற்சி தான் அவர் சொல்றாரு. நீ முயற்சி பண்ணு, அதுக்கான கூலியை வந்து அவர் கொடுப்பார். புரியுதுங்களா? அதுக்கான கூலி நமக்கு சத்தியமா கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குருவை பார்க்கறதுக்கு அவருடைய சீடர் நீண்ட காலம் அவர்கிட்ட இருந்து அந்த சீடர் வந்து சீடரா இருந்து குரு அளவுக்கு முன்னேறினவரு. இப்ப அந்த குரு சொன்னாரு, நீ இன்னொரு இடத்துல போய் தொண்டு செய்து இதை பரப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்ப அந்த சீடர் அங்க போய் தொண்டெல்லாம் செய்துட்டு ரொம்ப காலத்துக்கு பிறகு குருவை வந்து பார்த்துட்டு போறதுக்காக வர்றார். அப்ப வரும் பொழுது குரு என்ன செய்யறாரு? நம்மளோட பழைய சீடர் வந்திருக்காரு அப்படின்றதுக்காக அவருக்கு உபசரிப்பதற்காக நல்ல முறையில உணவெல்லாம் தயார் பண்ணி அவருக்கு கொடுக்குறாரு. 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. குரு இப்படி உட்கார்ந்து இருக்காரு, சீடரு எதிர்ப்புறமா உட்கார்ந்து இருக்கிறார். சீடரோட ஒரு 3-4 பேர் போயிருக்கிறாங்க. இந்த குருவோட சீடர்லாம் இருக்கிறாங்க. அவர் பழைய சீடர்கள்லாம் அங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப குரு பக்கத்துல ஒரு ரோத்தம் ஒண்ணு வச்சிருக்கிறார். இந்த பக்கத்துல வந்து ஒரு குரங்கு ஒண்ணு நீ கட்டி போட்டிருக்கு. ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு. அது பேசாம தான் இருக்கு. குரு சாப்பிடுறாரு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குரு என்ன செய்யறார்? ரோத்தான் எடுத்து அந்த குரங்க ஒரு அடி அடிக்கிறார். பலார்னு ஒரு அடி அடிக்கிறார். குரங்கு ஒண்ணும் செய்யல. குரங்கு ஒண்ணுமே செய்யல. அது செவனேன்னு உட்காந்துருக்கு. இருந்தாலும் குரு வந்து அடிக்கிறார். இந்த மூத்த சீடர் பார்த்தாரு. என்ன அது பேசாம இருக்கிறாரு. ஏன்னா குரு வந்து எதை செய்தாலும் குரு வந்து ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு அப்படின்னு அவர் வந்து பார்த்தார். அப்ப மறுபடியும் என்ன சாப்பிடுறாங்க, மறுபடியும் எடுத்து ஒரு அடி அடிக்கிறார். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போது ஒரு குரங்க அடிக்கிறார். இந்த சீடர்களுக்கெல்லாம் பொறுக்க முடியல. இந்த
சீடர்கள் வந்து குரு கிட்ட சொல்றாங்க, என்னத அவர் உங்க பெரிய குரு இப்படி கொஞ்சம் கூட இறக்கலாம நடந்துக்கிறாரு அப்படின்னு. அப்ப அவரு இந்த சீடரும் மூத்த சீடரும் அவராலையும் தாங்க முடியாம அவரு அந்த குரு கிட்ட கேட்கிறாரு, குருவே இந்த குரங்கு ஒண்ணுமே செய்யலையே, அது ஏன் நீங்க அடிக்கிறீங்க? அது சும்மா தானே இருக்கு, நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது ஒண்ணும் செய்யலையா அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு ரோத்தான் எடுத்து எட்ட போட்டார். இப்போ குரு சாப்பிட்றாரு, அவங்களும் சாப்பிட்றாங்க. இந்த குரங்கு அவரை பார்த்துச்சு, மூத்த சீடரை பார்த்துச்சு. மூத்த சீடர் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தார், நீயும் சாப்பிடுனாரு. இந்த பரிவு இறக்கத்தினால வாங்கி சாப்பிட்டான்னா, அது உடனே குரங்கு என்ன செஞ்சா அங்க போய் உட்காந்துச்சு. உட்காந்துட்டு அப்புறம் பார்த்துச்சு, இப்படி இருந்துச்சு. அது அப்போ அதோட தெரியும் இல்லைங்களா, அது என்ன செய்யணும் அப்படி சிரிப்பாரு, ஈன்னுவாரு. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் சென்று என்ன செஞ்சுச்சு, அந்த மூத்த சீடர் மேல ஏறி உட்காந்துச்சு. உட்காந்துச்சா, அப்ப எல்லாரும் சாப்பிட்றாங்க. அந்த பெரிய குரு வந்து ஒண்ணுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது மேல உட்காந்துட்டு இவரு சின்ன குரு சாப்பிட்றாரு, தலைமயிறு பிடிச்சு ஆட்டுச்சு. இப்ப அவர் என்ன செஞ்சாரு, சரி அதோட அது மரம் நினைச்சிட்டு ஆட்டுது போல இருக்கு அப்படின்னு சாப்பிட்றாரு. அடுத்தது சாப்பிடும்போது கையை பிடிச்சு ஆட்டுது. இப்படி நேரம் போக போகுங்க அந்த குரங்கோட சேட்டை அதிகரிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மூத்த சீடர் சொல்றாரு, குருவே என்னால எதுவுமே செய்ய முடியாது, தயவு செய்து அதை ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு. புரியுதுங்களா? கெஞ்சுறாரு, ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னா அந்த அளவுக்கு அதோட சேட்டை பறிக்க போச்சு. ஏன்னா இந்த இடத்துல ரோத்தம் இல்ல சாப்பாடும் கொடுத்தாரு இல்லையா? அப்ப அது என்ன செஞ்சு மேல உட்காந்துச்சு, தலையை ஆட்டினுச்சு, தலையை பேன் பார்க்குது, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சு அந்த மனுஷனை சாப்பிட விடாம ஆக்கிரு. கடைசியில அந்த ஆள் வந்து என்ன ஆனா, நிம்மதி இல்லாம பயத்துல வேற ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு பயத்துல, குருவே ஏதாவது உதவி செய்யுங்க, அதை அடைக்குங்க. இல்ல நீ தான் இறக்கம் கட்டினே, இன்னும் கொஞ்சம் அனுபவினார். இல்ல இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது ஐயா, நான் மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு போட்டாரு. ஒண்ணு இழுத்து கட்டுங்கடா அப்படின்னு. பாருங்க, இந்த கதையில என்ன சொல்ல வராங்க தெரியுங்களா பெரியவங்க? அந்த குரங்க மாதிரி நம்மளுடைய மனம். அதுதான் பெருமான் அந்த பாடலை நீங்க இப்ப பாருங்க, 301வது பக்கத்துல அது பாரு, மனம் என்னும் பேய் குரங்கு மடப்பயலே. எதை மடப்பயன்றாரு? மனதை சொல்றாரு, குரங்க சொல்லல. மனம் என்னும் பேய் குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே, பயமுறுத்தாது. கண்டாய் இனமுறை என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு நீ என்னோட சேர்ந்திரு. என் சொல் வழி ஏற்றில்லை, நான் சொல்றத நீ ஏற்றுக்கொள்ள விட்டால் சரிங்களா, ஏற்றில்லை ஆனாலோ தினையளவு உன் அதிகாரம் சொல்ல ஒட்டாது. சரிங்களா, சொல்ல ஒட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன். நம்ம நான் என் மனதை சொல்ல முடியுமா? உலகம் இருக்கிற இடமே தெரியல. இப்ப மனம் இங்கதான் இருக்குன்னாங்க, துணிஞ்சு இந்த விரலை வெட்டிடலாம். உன்னாலதானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, வந்தருள் புரிகனா நீ என்னை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுற இல்லையா? அப்ப உன்னால பிரச்சனை, உன்னால எனக்கு வந்து இறைவனை சிந்திக்க கூட முடியல, நினைக்க கூட முடியல அப்படின்னா, இதுதான் அப்படின்னா இதை வெட்டிடலாம். எங்க இருக்குன்னே தெரியலையே. புரியுதுங்களா? அப்ப ஆனா அவர் என்ன சொல்றாரு, உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன், திருவருளால் கனத்தே நனவில் என்னை அறியாயோ, யார் என இங்கு இருந்தாய், நான் யாருன்னு நீ நினைச்சுக்கிட்ட, ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. அப்படியாப்பட்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சரிங்களா மூத்த பிள்ளைன்னு இறைவன் சொல்றாரு. இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றாரு செல்வ பிள்ளைன்னு, செல்ல பிள்ளை இல்ல, செல்வ பிள்ளைன்னு. இவரு பெருமான் சொல்றாரு நல்ல பிள்ளை நானேன்னு. அப்படியாப்பட்ட நல்ல பிள்ளை என்னையே நீ ஆட்டிப்படி, யாருன்னு நீ நினைச்ச அப்படி எனக்கு கேட்க முடியுமா என் மனதை பார்த்து? அப்ப நான் என்ன செய்யணும், இதை படிச்சுட்டு
நான் முன்னுக்கு இந்த ஆற்றாமைன்னு பகுதி இருக்கு இல்லையா, நான் அங்கதான் போய் தஞ்சம் புகணும். ஏன்னா என்னோட மனம் எப்படி இருக்கு, நான் நல்லது நினைச்சாலும் தீயது வலிமையோடு எழுந்து நிக்குது. அதான் அவர் சொல்றாரு, எழுவினும் வலிய மனத்தினே. நான் நல்லதை நினைச்சு என் மனம் எழுந்தா கூட இது இந்த தீயது வலுவாட நிக்குதுன்ற. அப்ப அதுக்கு என்ன என்ன கேட்கிறாரு, இறைவன்கிட்ட போய் கேட்கிறாரு. சரிங்களா? இதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் நீ அடுத்ததை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 51வது பக்கம், குலத்திடை கொடியேன். இது பிறகு நான் சொல்றேங்க. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு கொடுறேன். இன்னைக்கு நம்ம மாற்றம் ஏற்படணும் வாழ்க்கையில. இல்லை அப்படின்னா அது அர்த்தம் கட்ட வாழ்க்கையா போயிடும். குலத்திடையும் கொடியேன் நான் ஏன் பிறந்தன் தலைப்பு 51வது பக்கம். ஒரு குடித்தனத்தும் கொடியே, குறிகளிலும் கொடியே, அன்றி குணங்களிலும் கொடியே, மலத்திடை புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன், வன்மனத்து பொறும்பாவி வஞ்ச நெஞ்சக புலையேன், நலத்திடை ஓர் அணு அளவும் நன்னிலே. ஒரு அணு நலம் நன்மைக்காக, சரிங்களா, அது ஒரு அணு அளவு கூட நாடி போகாதவன். அது மேல சொல்லப்பட்டதெல்லாம் சேர்த்து, நலத்திடை ஓர் அணு அளவும் நன்னிலே, பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன். அது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? நம்மளை பார்த்து சிரிச்சுத நாய்கள் சிரிச்ச இல்லையா? நம்ம தான் அதை பார்த்து சிரிச்சிருக்கோம். ஆனா இங்க வரியை மாத்தி சொல்றாரு. இதெல்லாம் அனுபவத்துல தான் தெரியும். பேய்க்கும் மிக இழிந்தேன், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன். இவ்வளவு கேவலமா ஆண்டவரே என்னை ஏன்பா படைச்ச. இதுதான் நான் முறையீடுக்கூடிய. நான் போயிட்டு மனதை உலகம் சிரிக்கிற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு தகுதி கிடையாது. அது பெருமான்னு சொன்னார். நான் என்னது, நான் இந்த கதி. புரியுதுங்களா? என்னுடைய குறைகளை அதுதான் அந்த திருமுருக கிருபானந்த வாரியன் பெரியவர் இருந்தார் இல்லைங்களா, பெருமானுடைய சன்மார்க்கத்தை பத்தி பேசும்போது நினைந்துன்ற அந்த சொல்லுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அருமையான விளக்கம். என்ன நினைக்கணும் அப்படின்னா, இறைவனுடைய மகிமையை நினைக்கணும். அப்புறம் என்னுடைய குறைகளை நினைக்கணும். கருணை உள்ள இறைவன், இறைவா உன்னுடைய படைப்புல நான் இவ்வளவு கேவலமான எண்ணத்தை நான் சுமக்கிறேன்னு, இவ்வளவு கேவலமான எண்ணங்களை நீ இப்படி கொண்டிருந்தா எனக்கு சாவதை தவிர வேற விடுதலை இல்லையே. என்னால இந்த மார்க்கத்துக்கு நான் ஒரு அவமான சின்னமா அமைஞ்சிருவனும். உன்னோட கருணையை நினைக்கணும், என்னுடைய குறைகளை நினைக்கணும். நினைச்சு நான் முறையீடு செய்யணும். இவ்வளவு கருணை உள்ளவர் என்னை விரைந்து என்னை ஆட்கொள்ளக்கூடாதா? புரியுதுங்களா? இதுதான் அவர் கொடுத்த விளக்கம். அந்த நினைந்ததுக்கு முதல் நினைந்து இறைவனுடைய பெருமையை நினைங்க. இரண்டாவது நினைந்து என்னுடைய குறைகளை நினைத்து இறைவனுடைய திருவடியில ஒப்பீடு செய்யுங்க. அவர்கிட்ட சொல்லி இதிலிருந்து விடுபடுவதற்காக, அதுக்காக தான் இந்த பாடலெல்லாம் பார்க்குறோம். அற்புதமான 100கணக்கான பாடல் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இப்ப மாற்றம் வந்தாதாங்க நம்ம மனிதர். போன மாதமே நான் சொன்னேன் இல்லையா, மாற்றம் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு சமமானவன்? எதுக்கு சமமானவங்க? என்கிட்ட மாற்றமே இல்லைன்னா நான் எதுக்கு சமமானவன்? மலம் கைத்தட்டுங்க. ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, இன்னொருத்தரும் சொல்ல நினைச்சிருப்பீங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு இருந்திருக்கலாம். அன்னைக்கு சரியா கேட்டோமோ இல்லையான்னு தெரியல, எதுக்கு அது வம்பு அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பழம் பேசுது, சி என்னை தொடாத. ஒரு தடவை நீ தொடறதுக்கு போனா உலகமே என்னை பார்த்து அது இந்த எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு அப்படி பார்த்து அழகழகா இருந்த அந்த நிலைய ஒரே தடவை நீ இனி தொட முடியாத அளவுக்கு நீ ஆளாக்கி. பழத்தை தொட்டான், சாப்பிட்டான், 4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பழம் மலமாக வெளிவந்தது. இப்ப அந்த மலத்தை தொடுறான், ஓரமா தூக்கி போடுமேன்னு மலம் பேசு. அப்ப மாற்றம் இல்லைன்னா என்ன ஆகுங்க? என்னுடைய மலத்தை விட நான் கேவலமானவன். ஆனா படைப்புன்றது உயர் அறிவுடைய மனித தேகம். நமக்கு கொடுக்கப்பட்ட தேகம் உயர் அறிவுடைய மனித தேகம். சரிங்களா? முதல்ல இறைவனுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, தலை போகக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, மாற்றம் இல்லாம எந்த துன்பமும் விலகாது.
கடவுள்கிட்ட போய் நான் இது பேச முடியாது, பரிகாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு. கடவுள் பரிகாரத்துக்கு ஏன்னா அந்த பரிகாரன்றது அங்கே பேசுகிற வார்த்தையே கிடையாது. கருணை தான். நான் என்னைக்கு நான் மாறணும்னு முடிவு எடுக்கிறனோ அன்னைக்கே இறைவன் என்ன செய்யறாரு, என்ன தன்னுடைய பிள்ளையாக எடுக்கிறார். அந்த மாற்றம். சரி, நம்ம இன்னைக்கு முடிவு எடுத்துட்டோம். போன மாதம் தீபாவளிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, நீங்க எண்ணெய் தேய்க்கிறப்ப என்ன நினைச்சு தேய்க்கணும், நாள் என்ன மனதில் என்ன தயாரா இருக்கணும் இல்லைங்களா? எத்தனை பேர் நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னு தெரியல. நான் அதெல்லாம் செய்யலைங்க. நான் விட்டு 15 வருஷம் ஆச்சு. ஆனா சன்மார்க்கத்துல வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் பெருமானுடைய வருகையுற்ற தினம் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது என்னை திருத்துவதற்காக தானே வந்தாரு. அப்ப நான் தயாரா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு முயற்சி தான் செய்ய முடியும். நம்ம திடீர்னு கோவப்பட்டுட்டு நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஒரு வாரம் சென்று நான் கோவப்பட்டுட்டேன். இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணு தலை போகல. மறுபடியும் போய் கடவுள்கிட்ட உட்காந்து நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்தேன். ஆனா என்னால முடியலையே. முடியாது. நான் மீண்டும் 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 அதுலயே இறங்கி 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 போகிறப்பதான் எனக்கு அனுபவம் வரும். அது என்னை பக்குவப்படுத்தும். புரியுதுங்களா? இனி அது பக்குவப்படுத்தும். அதுல இருந்து தான் நான் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு பாடம் இறைவன் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இது துன்பம் இல்லை, ஆனா நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்றது என்ன எனக்கு வரும் பொழுதுதான் அது இறைவன் பக்கம். அது இறைவனா என்ன செய்வாரு, எடுத்துருவார். அகவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்லா மாமாயை இதெல்லாம் கூட பெரும் முயற்சி எடுத்து விளக்க முடியும். ஒரு விஷயத்துல விளக்க முடியாது. அது இறைவன் துணை இல்லாம அது ஒண்ணுமே செய்ய முடியாது. எது? ஆணவம். ஆணவம் எனும் இருள் அற. அது இறைவனே அறுத்து எறிஞ்சாதான். இறைவனா அதை பிடிங்க. ஏன்னா அது அவர் சொல்லும் பொழுது எப்படி செம்புக்குள்ள இது பச்சை பிடிக்குது இல்லையா, செம்பு நீங்க குடமோ அல்லது விளக்கோ வச்சிருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன ஆகுங்க, பச்சை. அது எங்க இருந்து வருது? அது உள்ள இருந்து தான் வருது. அப்ப அந்த அழுக்கு அதுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சு போகுது இல்லையா? அதே மாதிரி என்னுடைய ஆன்மாக்குள்ள இந்த அழுக்கு ஆணவம் இருக்கு. அது இறைவனா அர்த்தம். சரிங்களா? அப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த இறைவனுக்கு நன்றி கூறின பிறகு, இறைவனுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, நான் அந்த விசுவாசமா இருக்கிறதுக்காக என் குறைகள் இருந்து நான் விலகிறதுக்கு முயற்சி. அடுத்த கட்டம் இப்ப என்னது, 2வது நிலை அது நமக்கு பிரார்த்தனை புத்தகத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. யான் என்கின்ற ஆணுவ பேயும். ஒவ்வொரு நாளும் அதுவும் பெருமானுடைய உள்ளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கூட வசனங்கள் தான். யான் என்கின்ற ஆணுவ பேயும், எனது என்கின்ற ராட்சத பேயும், மாயை என்கின்ற வஞ்சக பேயும். வரிசையில் அது பேய், அந்த குணங்கள் பேயாக வைத்து வச்சிருப்பார். சரிங்களா? இந்த பிரார்த்தனையை நீங்க எடுத்து ஓதுங்க. நிச்சயமாக சத்தியமாக அந்த குணங்கள் விடுபடுறதுக்கான அது வழியை கொண்டுட்டு வரும். நாம் வேண்ட வேண்ட வேண்டதான் நமக்கு அது ஒரு வழியை திறந்து கொடுக்கும். சரிங்களா? நான் உண்மையிலே அது திருந்தணும்னு நான் நினைக்கும் பொழுது அது இறைவன் அந்த வழியை கொடுப்பார். நம்ம என்னால முடியுமானா வேண்டத்தான் முடியும். முயற்சி தான் நான் செய்ய முடியும். என்னால என்னை மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா இந்த குறைகள் இந்த பிறப்புல பல பிறப்புல அது தொடர்ச்சியா வந்தது. நீங்க வீடுங்களை மிருகங்கள், நாய், பூனை, பிராணிகளை வளர்த்தீங்கன்னா நீங்க அதுங்களுக்கு பாருங்க, அதுகிட்ட இருக்கக்கூடிய குணத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குணம் பொறாம குணம். ஒரு 2 பூனை இருந்தாலும் சரி, 2 நாய் இருந்தாலும் சரி, அந்த பொறாம குணத்தை நீங்க அங்கே பார்க்க முடியும். அப்ப இந்த குணம் மனிதனுக்கிட்ட இருக்கிற குணம் இதுக்கு எப்படி இங்க இருக்கு அப்படின்னா, இது தொடக்கத்திலேருந்து வருது. எங்க இருந்தது? நம்ம இருந்த இடமே அந்த குறைகள் இருந்ததா. அதை நீக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொன்ன பிறகு அடுத்தது மாற்றம் எங்க வரணும்னா எனக்குள்ள இருந்து வரும். அது வந்தாதான் என் மனதில் ஒரு நிம்மதின்றது ஒரு அணு அளவாது அது வரும். ஸோ நான் மாறிக்கொள்வதற்காக தயார்னா மற்றதெல்லாம் அடுத்து இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக ஒரு அறிமுகமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து முயற்சி செய்யுங்க. எப்படியாப்பட்ட துன்பமா இருந்தாலும் சரிங்க, எப்படியாப்பட்ட துன்பம், துயரம் எதுவா இருந்தாலும் முதல்ல மனதுல நிம்மதி வரும்னா குணங்களை மாற்றாத வரைக்கும் வரும். நீங்க எங்க போனாலும் சரி, எப்படி பாவக்காய் எங்க போய் நினைச்சு கொண்டாலும் அது கசப்பு தன்மை போகாதோ, அப்படி நான் குணங்களை மாற்றாத வரைக்கும் என்னுடைய குறைகள் போகாத வரைக்கும் இறை அருள் எனக்கு வராது.
துன்பத்தில் தான் நான் இருப்பேன். சரிங்களா? பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, வாய்ப்பு வழங்கிய மன்றத்தாருக்கு நன்றி கூறிக்கொண்டு, இது எல்லாமே என்னுடைய அனுபவம். சரிங்களா? உங்களுக்கு அது கடைப்பிடிக்கணும்னு நினச்சா கடைப்பிடிங்க. யோசனை பண்ணி பாருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா.